ஆப்கி அதாலத்தில் மியூசிக் டைரக்டர் பப்பி லஹரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய பாடல்கள்ல ஆழம் குறைவாகவும் ஸ்டைல் அதிகமாகவும் இருக்கு. பப்பி சார், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆப் ஜே சக்குய் மேரே ஜிந்தகி மே ஆயேங்கிற பாட்டு, அதுல ஒரு வித்தியாசமான ரிதம் இருந்தது. அதாவது மக்கள் சொல்லுவாங்க, பப்பி சார் கம்போஸ் பண்ற பாடல்களுக்கும் அந்த டைம்ல மத்த மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ற பாடல்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் சத்தம் அதிகமாவும் மெலடி கம்மியாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல, சத்தம் இப்பதான் அதிகமா இருக்கு. நாங்க போட்டிருக்கிற மெலோடி டிஸ்கோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது छोरो छोरो मेरी राहे मेरी बाहें ये है प्यार की हथकड़ी डिस्को स्टेशन डिस्को. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே மெலோடியான சாங், ரொம்ப பெரிய ஹிட்டான பாட்டு. நான் எப்பவும் வாய்ஸ் அப்ல தான் வைப்பேன், அதுதான் என் பழக்கம். என்னோட இன்னொரு பாட்டும் இருக்கு, रातें बाकी बातें बाकी होना है जो हो जाने दो. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஆப்ஜெஸா கோய் வந்தப்போ அந்த டைம்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அறிமுகமாச்சு. நான் அப்புறம் பிட்டு 2 பேரும் பிராக்டிக்கல் டிஸ்கோ மியூசிக்கை கொண்டு வந்த சுரக்ஷான்ற படத்துல மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சாரு. அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. मौसम है गाने का. இந்த மாதிரி பாட்டு. நீங்க ஹாலிவுட் பாடல்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி மியூசிக் போட்டீங்க. அங்குள்ள மியூசிக் டைரக்டர் மியூசிக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனா அவங்க உங்க மியூசிக்ல இன்ஸ்பயர் ஆனப்போ நீங்க அவங்க மேல கேஸ் போட்டீங்க. அதாவது நீங்க என்னோட எல்லா பாடல்களையும் கேட்டிருப்பீங்க, அதோட குற்றச்சாட்டுகளையும் சொன்னீங்க. அதுல நாங்க கரெக்டான நோட், அதாவது கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்க யூஸ் பண்ணதே இல்ல. நான் ஹாலிவுட் பாட்டு மேல கேஸ் போட்டப்போ कलियों का चमन जब बनता है थोड़ा रेशम लगता है. பிரமோத் சக்கரவர்த்தியோட ஜோதி படம் இது. ஜீதேந்தர் ஹேமாஜி நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டு லதாஜி பாடியிருந்தாங்க. அந்த சேம் ட்ராக் அதே சேம் என்னோட மெஹபூப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அது அடிக்டிவ் அந்த ஆல்பம்ல. அது டாக்டர் ட்ரூவோட ஆல்பம். அது அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒரிஜினல் ட்ராக். நான் எதை வேணாலும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். ஜிம்மி ஜிம்மி ஆஜா ஆஜான்னு ஒரு நோட்டை நான் போட்டேன்னா அதுல ஒரிஜினல் ட்ராக்கை நான் எடுத்துக்க முடியாதுல்ல. ஆனா நீங்க விடாம அவங்கள தொடர்ந்து மோதுனீங்க. 1.5 வருஷம் நீங்க அங்க இருக்கிற கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. மக்கள் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொன்னாங்க. இல்ல அப்படி இல்லாம, இது நம்ம நாட்டுல இருக்கிறவங்க, நமக்கு எதிரானவங்க, அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனா பெரிய அளவுல பப்ளிக்லாம் என்ன நேசிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பப்பி லஹரி தனக்காக கோர்ட்டுக்கு போகல, இந்தியாவுக்காக போயிருக்காருன்னு. நம்ம இந்தியாவோட பாட்டு நம்பர் 1 நம்பர் 3ல அமெரிக்கால வாசிச்சிருக்காங்க. அதுல மியூசிக் டைரக்டரோட பேர் போடல. ஸோ இந்த கேஸுக்காக நான் கோர்ட்டுக்கு போனது எனக்காக நான் போகல, பப்பி லஹரிக்காக போல, மொத்த இந்தியாவுக்காக போனேன். நம்ம நாட்டுக்காகத்தான் நான் போனேன். அந்த வெற்றியில என்னோட பேரை கூட போட்டாங்க. என் பேரை போட்டு ஒரிஜினல் கம்போசர் பப்பி லஹரின்னு போட்டாங்க. இப்ப கூட செட்டில்மெண்ட் பாக்கி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அது எப்ப வந்தாலும் நான் சொல்றேன், இது உண்மையா எல்லாரோட வெற்றி தான் அது. ஆனா இப்ப இருக்கிறவங்கள பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாடல்கள் அதை வச்சு இப்ப இருக்கிற படங்கள்ல இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆமா, நீங்க சொல்றது நடக்குதுதான். தர்மேஷ் தர்ஷனோட படம் தும் தில் கி தட்கன் ஹோ, அந்த படத்துல அதாவது பாத்தீங்கன்னா, அது இவ்வளவு நேரம் சொன்னீங்க என்ன எல்லாரும் காப்பி கேட்டுன்னு சொன்னாங்க அது இதுன்னு. இப்போ என்னோட பாட்டு வந்தது. सांसों से नहीं कदमों से नहीं मोहब्बत से चलती है दुनिया இப்ப तुम दिल की धड़कन हो. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? கரண் ஜோஹரோட குச் குச் ஹோதா ஹே மாதிரி பெரிய படங்கள்ல உங்க மியூசிக்கை வச்சு இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதுல கொஞ்சம் நோட்டு என்ன மாதிரி தான் இருந்தது. जाना कहाँ है प्यार यहाँ गए दरा डरा डरा डा कुछ कुछ होता है. இது என்னன்னா, நான் எப்பவும் சொல்றதுதான். சில நோட்ஸ் பாடல்களை கம்போஸ் பண்ணும்போது நான் சின்ன வயசுல சலீல்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், எஸ்டி பர்மன் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இருக்கலாம் இப்ப இருக்கிற கம்போசர்ஸ் புதுசா நம்ம ஜூனியர்ஸ் பெரிய பேரெல்லாம் வாங்கியிருக்காங்க.
பிரபலமாயிட்டு இருக்காங்க, ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருந்து சில இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தாலும், லக்ஷ்மிகாந்த் பேர்லால் கிட்ட இருந்து எடுத்திருந்தாலும் நல்ல விஷயம்தான். ஆஃப்டர் ஆல் நாங்க கொடுத்திருக்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கும்ல. என்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. மொஹபத்தேவோட படம் ஹம்கோ ஹமீசே சுராலோ. அது இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நான் யார் மேலேயும் குற்றம் சுமத்த விரும்பல. ஆனா நீங்க சொல்றீங்க. ஆனா கண்டிப்பா சில நேரங்கள்ல நான் நடந்துருச்சு. ஆனா எங்கிருந்து எடுத்தீங்கன்னு இதையும் கொஞ்சம் பப்ளிக்கு சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, எடுத்தங்கிறது என்னோட தீம் மியூசிக்ல இன்ஸ்பயர்னு சொல்லலாம். ஆமா, இன்ஸ்பயர். கரெக்ட். இந்த பாட்டு இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா ஆனா ஜானா லகா ரஹேகா दुख जाएगा सुख आएगा करेगा जो भी भलाई के काम उसका ही नाम रह जाएगा. இதுதான் பாட்டு. ஆனா இதுல என்னோட தீம் மியூசிக் ஒன்னு இருந்தது, மவுத் ஆர்கன்ல. தாராரி ராரா ராரா ரா தாரி ராரா ராரா ரா. இந்த பாட்டு இந்த மியூசிக் ஃபுல் படத்துலயுமே இருக்கும். அமிதாப்ஜி, கமலஹாசன்லாம் இருந்தாங்க. ஸோ தீம் பாட்டுல இருந்து மியூசிக்கு நீங்க சொன்ன மாதிரி மொஹபத்தே படம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இது இன்ஸ்பிரேஷன். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எங்களை ஃபாலோ பண்றாங்க. லக்ஷ்மிஜி, ஆர்.டி. பர்மன் என்னோட பாடல்களை இன்ஸ்பயர் ஆகி பாடல்கள் போடுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் அவங்க மேல எந்த குற்றமும் சொல்லல. இப்படி ஒருத்தரோட பாடலை இன்னொருத்தர் காப்பி பண்ணா மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்த இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்க. அதாவது இன்ஸ்பிரேஷன்ன்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா இப்போ நீங்க மியூசிக்க காப்பி பண்றீங்க, நாளைக்கு பாட்டு காப்பி ஆகும், அப்புறம் ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி பண்ணுவீங்க. அப்புறம் நம்ம இந்தியாவுக்குன்னு என்ன அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதலாவது இப்ப பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ஹாலிவுட் ஸ்டோரியை காப்பி பண்றத நிறுத்துங்க. அங்க என்ன படம் ஹிட் ஆகுதோ அதே படம் தான் இங்க உருவாகும். அதை நிறுத்த சொல்லுங்க. அண்ட் பாடல்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்டா இருக்கணும். நான் அதான் விரும்புறேன். நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு படம் தான் உருவாகணும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் உருவாகணும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஃபுல் இந்தியன் மியூசிக்கை அதில் கொடுக்கணும். உங்க பாடல்கள் ஹிட் ஆகும்போது நீங்க பெரிய மியூசிக் டைரக்டரா இருந்தப்போ அந்த டைம்ல நீங்க எதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது. ஆனா டபுள் மீனிங் பாட்டுகள் போட்டீங்க. அது நிறைய போட்டிருக்கேன். இப்படி நிறைய பண்ணிருக்கீங்க. லால் துப்பட்டா வாலி தேரே நாம் தோப்பத்தா, அது கொஞ்சம் டபுள் மீனிங் பாட்டா வந்துருச்சு. எனக்கும் அது பெருசா பிடிக்கல. ஆனா பாட்டு பெரிய ஹிட் ஆயிருச்சு. குட்டூர் குட்டூர் चढ़ गए ऊपर रे अटरिया पे लोटन कबूतर रे. அந்த டைம்ல அந்த சாங் ரொம்ப ஹிட். அந்த டைம்ல ஏன்னே தெரியல இந்த டபுள் மீனிங் பாடல்கள் ஒரு சீசன் மாதிரி நான் எப்பவுமே பார்ப்பேன். நான் 32 வருஷமா ஃபீல்டில் இருக்கேன். ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படும். இப்போ நீங்க சொன்ன பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் பாட்டு போஜ்பூரி பாட்டு ஷொரினாம்ல ரொம்ப பெரிய ஹிட். முதல்ல அந்த குட்டூர் குட்டூர் பாட்டு எப்படி உருவாச்சுன்னு மக்களுக்கு சொல்லுங்க. நான் ஒரு 2-3 பாட்டு பாடுறேன். அது டபுள் மீனிங் பாட்டு. एक आंख मारू तो पर्दा हट जाए, दूजी आंख मारू कलेजा कट जाए, दोनों आंखें मारू तो छोरी पट जाए, छोरी पट जाए. அதுக்கப்புறம் இந்த பாட்டும் கொஞ்சம் டபுள் மீனிங்கா தான் இருந்துச்சு. இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, झोपड़ी में चार पाई मानुस बिना रोए परे, प्यार का कर ले हंगामा निकल न जाए ये सुहानी घड़ी, जो 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 झोपड़ी में चा 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 चार पाई. இந்த பாட்டு மவால் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன இந்த பாட்டு, अरे चढ़ गया ऊपर रे अटरिया पे लोटन कबूतर रे, अरे पंछी दीवाना पाए जहाँ दाना, आयोगी मुड़ मुड़ के
अटरिया पे होए, अटरिया पे होए, अटरिया पे लोटन कबूतर रे। अरे गुटुर 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 हाय हाय गुटुर गुटुर. இந்த மாதிரியான பாடல்களை போட்டுட்டுமேன்னு நீங்க எப்பவாவது வருத்தப்பட்டதுண்டா? ஏனே தெரியல, அந்த டைம்ல இந்த சோலி கே பீச்சே பாட்டு வந்தப்போ அந்த டைம்ல இருந்து இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோலி கே பீச்சே அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு இந்த பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் அப்புறம் சொன்னார், பபிஜி இதே மாதிரி பாட்டு போட்டு கொடுங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்னால போட முடியாது. அந்த வேர்ட்ஸை கேட்டு 5 ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. பப்பி இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடாதான் பாரு. ஸோ ஒரு இந்த மாதிரி டபுள் மீனிங் சாங்லாம் ரொம்ப நாள் ஓடாது, கம்மியாக தான் ஓடும். ஒரு 6 மாசம் 8 மாசங்கிற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த சீசன் கம்ப்ளீட்டா போயிருச்சு. ஆனா இப்ப வர்ற ரீமிக்ஸ் பாத்தீங்கன்னா அது மறுபடியும் அந்த பாடல்கள்ல டபுளுக்கு பதிலா ட்ரிபிள் மீனிங் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். ரீமிக்ஸ் பாட்டு ஒன்றும் மோசமா இல்ல, ரீமிக்ஸோட வீடியோ இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் மோசமா. உங்க டைம்ல மியூசிக் இருந்தப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையா இருக்கும். ஆனா இப்ப வர மியூசிக் எல்லாமே கண்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்க சொல்லுங்க சார். இல்ல, விஷயம் என்னன்னா, பாடல்கள் பார்க்கறாங்க, கேட்கறது இல்ல. நீங்க டிவி ஆன் பண்ணி 10 தடவை அதே பாட்டை கேட்டீங்கன்னா அது ஹிட் ஆயிடும். நீங்க வேணாலும் ஒரு ஆல்பம் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 50 தடவை அதை ப்ளே பண்ணுங்க. ஆனா அவர் பணம் செலவு பண்ணி அதுவும் ஹிட் ஆயிடும். ஆனா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா போடணுமே. இல்ல, அதாவது சிங்கர்ஸ் எல்லாம் துணியை குறைக்க தேவையில்ல. சிங்கர்ஸ் கோட் சூட் எல்லாம் போட்டுக்கலாம். புது ஸ்டைல உருவாக்குங்க. என்னோட செயின் மாதிரி ஒருத்தருக்கு தொப்பியா இருக்கலாம், ஒருத்தருக்கு பிரேஸ்லெட்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டைல உருவாக்குங்க. புது ஸ்டைல உருவாக்கி ஒரு புது பாட்டை போடுங்க, நீங்க ஸ்டார் ஆயிடுவீங்க. இப்ப நீங்க லேட்டஸ்டா ஒன்னு பண்ணிருக்கீங்க, ஃபுட்பால் ஃபீவர். ஆமா ஆமா, அது பயங்கர ஹிட் ஆயிருக்கு, அதையும் மக்கள் பாத்திருக்காங்க. அதுல எந்த ஒரு டபுள் மீனிங்கும் இல்ல, அது உண்மையிலேயே மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பாடல்கள். என்னாலான முயற்சியை நான் பண்ணேன், ஏன்னா நான் ஒரு ஃபுட்பால் லவ்வர். அண்ட் ரிக்கி மார்ட்டின் ஒரு தடவை பாட்டு பாடினாரு ஒரு 4 வருஷம் முன்னாடி. அந்த பாட்டு ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்தியாவிலேருந்து ஃபுட்பால் ரொம்ப பெரிய நமக்கு இப்ப இந்தியாவோட ஃபுட்பால் டீம்னு எதுவும் இல்லை, அதாவது வேர்ல்ட் கப்பில். அதாவது நான் எல்லா பிளேயர்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினச்சேன் ஃபுட்பாலில். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணேன். நான் உங்கள் எல்லாருக்கும் அதை பாடி காட்டுறேன். ஃபுட்பால் ஃபீவர் நடந்துட்டுருக்கு. ஓலே 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 ஃபுட்பால் ஃபீவர் ஓலே 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 கம் ஆன் எவரிபாடி ஓலே 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 ஃபுட்பால் ஃபீவர் ஓலே 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 football is our life football has zindagi Brazil Brazil goya German Italia England Argentina ya France football se hai romance ole 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 it's football fever ole ole ole. தேங்க் காட். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ அண்ட் நான் என்னெல்லாம் ஃபுட்பால் டீமோட பேரை பாடினனோ அந்த ரெண்டும் பெரிய அளவில் இட்டாலியன் ஃப்ரான்ஸ் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. நான் வெறும் சப்போர்ட்டர் தான். ஆனால் என்னுடைய சப்போர்ட் எப்பவும் பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் போயிருந்திருக்கணும், நான் ஜெர்மனில் இருந்திருக்கணும். எல்லா டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சொல்கிறேன், பிரேசில் தோற்று போனப்போ நான் உண்மையிலேயே நொந்து போயிட்டேன். அப்புறம் எனிவே இட்டாலியன் ஃப்ரான்ஸ் 2 பேர் அந்த பாட்டில் இருந்தவங்க வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் 9ஆம் தேதி என்ன நடக்குன்னு. கப்பை யாருக்குன்னு பார்ப்போம்.